ஆளுநர் ஒப்புக்கொள்ளக்கூடிய பட்சத்திலே நாளைய தினமே பதவியேற்பு விழாவை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தமிழக வெற்றி கழகத்தினர் ஏற்கனவே நேரு உள்விளையாட்டு அரங்கத்திலே செய்துவிட்டு விட்டார்கள். செல்வ பெருந்தகை இருக்கின்றார், கே பாலகிருஷ்ணன் இருக்கின்றார், சு வெங்கடேசன் இருக்கின்றார், வன்னியரசு அவரும் இருக்கின்றார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வந்திருக்கின்றார். எனவே 120 சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய ஆதரவை பெற்றிருப்பதற்கான ஆவணங்கள், அந்த கட்சியினுடைய தலைவர்களுடைய ஆதரவு கடிதங்கள் மட்டுமல்ல, கட்சியினுடைய தலைவர்களையும் கையோடு அழைத்து சென்றிருக்கின்றார். இந்திய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்களும் இருக்கின்றார்கள். இந்த அரசு ஒரு கூட்டணி அரசாகத்தான் இருக்க போகின்றது. அமைச்சரவையிலே இதில் பலருக்கு இடம் கிடைக்கலாம் என்றும் எதிர்பார்ப்பு நிலவுகின்றது. காங்கிரசுக்கு மட்டுமல்ல, காங்கிரசுக்கு 1 அல்லது 2 இடங்கள் கூட அமைச்சரவையிலே வழங்கப்படலாம். விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்டவர்களுடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய விதமாகத்தான் இந்த அரசு அமையும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். கம்யூனிஸ்டுகள் எல்லாம் வெளியில் இருந்து ஆதரவளிப்பதாக கூறியிருந்தாலும் கூட விஜய் அவர்களுக்கும் அமைச்சரவையிலோ அல்லது அதற்கு சமமான அதிகாரம் கொண்ட பதவியிலோ இடம் தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே அந்த மூத்த நிர்வாகிகளும் கூட்டணி அரசில் இணைந்து கம்யூனிஸ்டுகள், காங்கிரசுகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் உட்பட இடதுசாரிகளும் வழிநடத்தக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இருக்கும் என்ற உறுதிமொழியினை நேற்று அவர்களை சந்தித்த பொழுது விஜய் வழங்கியிருந்தார் என்பதையும் பார்த்தோம். எனவே இந்த அரசு எவ்வாறு அமையப் போகின்றது, நிதி சுமையை எவ்வாறு கையாளப் போகின்றது, இந்த அரசுக்கு முன்னிலையாக பல்வேறு சவால்கள் இருக்கின்றன. 10 லட்சம் கோடி அளவுக்கு கடன் சுமை இருக்கின்றது. மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு மிகப்பெரிய நிதி சுமையாக தமிழக அரசுக்கு இருந்து வந்ததை யாரும் மறுக்க முடியாது. கிட்டத்தட்ட 1,36,00,000 மகளிருக்கு அது வழங்கப்பட்டு வந்தது. அந்த நிதி சுமை மேலும் 2.5 மடங்கு அதிகரிக்கப் போகின்றது. விஜய் அந்த நிதி சுமையை எங்கிருந்து சரிகட்டப் போகின்றார்? பத்திரங்கள் பதியும் பொழுது கிடைக்கக்கூடிய வருவாயை அதிகரிப்பதற்காக பத்திரப்பதிவு துறையினுடைய வருவாய் உயர்த்தப்படுமா? டாஸ்மாக் தொடர்பாகவும் விஜய் சில கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார். மதுவிலக்கு தொடர்பான சில கருத்துக்களையும் விஜய் பேசி இருக்கின்றார். மதுவின் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை விஜய் சொல்லி இருக்கின்றார். எனவே அது தொடர்பாக என்னவெல்லாம் தகவல்கள் கிடைக்கப் போகின்றன என்பதுதான் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. மதுவின் மூலமாக வரக்கூடிய வருவாய், பத்திரப்பதிவின் மூலமாக வரக்கூடிய வருவாய் ஒரு அரசுக்கு முக்கியத்துவம் கொண்டதாக இருக்கும். ஆனால் அந்த டாஸ்மாக் வருவாய் உள்ளிட்டவற்றுக்கு மட்டுமே அரசு கவனம் செலுத்திவிட முடியாது. அது பல சவால்களை ஏற்படுத்திவிடும், விமர்சனங்களை ஏற்படுத்திவிடும். எனவே வருவாய்க்கான ஆதாரமாக விஜய் எவற்றையெல்லாம் நினைத்திருக்கின்றார்? ஏனென்றால் வருவாய் ஆதாரங்களை பெருக்காமல் விஜயால் தான் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது. படித்த பட்டதாரி இளைஞர்கள் வேலைக்கு செல்லாவிட்டால் அவர்களுக்கு மாதந்தோறும் 4,000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்து அவர்கள் சுய வேலை வாய்ப்பை பெறுவதற்குரிய வழிவகை செய்து கொடுப்போம் என்றெல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். திருமணம் ஆகக்கூடிய பெண்களுக்கு அவர்கள் பதிவு செய்திருந்தால், அரசில் பதிவு செய்திருந்தால் அந்த தங்கம் எல்லாம் வழங்கப்படும், 1 சவரன் தங்கம் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தங்கம் அணிவிக்கப்படும் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். நாளை பிற்பகல் 3 மணி அளவில் பதவியேற்பை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நேரு உள்விளையாட்டு அரங்கத்திலே பதவியேற்பு விழா நடத்தி தர வேண்டும் என்று விஜய் கோரிக்கை வைத்திருக்கின்றார். எனவே அது ஏற்கப்படுமா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். ஆளுநர் மாளிகை விஜய் உடனான அந்த சந்திப்பு தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக காணொலியை வெளியிட்டிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்திலே பட்டினப்பாக்கம் இல்லம் திரும்ப இருக்கின்றார் விஜய் வெளியில் வரும் பொழுது அந்த காட்சிகளை நாம் காட்சிப்படுத்த இருக்கின்றோம். எப்படியான மகிழ்ச்சியோடு விஜய் வருகின்றார் என்பதை அவருடைய ஆதரவாளர்கள், தொண்டர்கள் ஒரு உற்சாகத்தோடு எதிர்பார்க்க முடியும். ஏற்கனவே ஆளுநர் மாளிகைக்கு முன்பாக நிறைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் வந்துவிட்டார்கள். இளைஞர்கள் இருக்கின்றார்கள், இளம்பெண்கள் இருக்கின்றார்கள். விஜய் எந்த வழித்தடத்தில் வருவார் என்பதை தெரிந்து கொண்டு அங்கேயெல்லாம் அவர்கள் காத்திருந்து விஜய் வரக்கூடிய வழியிலே அவருக்கு உற்சாக வரவேற்பை வழங்குகின்றார்கள். விஜய் கூட நேற்றே வரும் பொழுது தொண்டர்கள் எங்கேயெல்லாம் நிற்கின்றார்களோ, ரசிகர்கள், ஆதரவாளர்கள் எங்கேயெல்லாம் நிற்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் தன்னுடைய இருக்கைக்கு மேலே இருந்த அந்த விளக்கை ஒளிரச் செய்து அவர்களை பார்த்து நன்றி சொன்னார். அதன் பிறகு அந்த விளக்கை அணைத்து விட்டார். இதுபோன்று இருக்கைக்கு மேலாக இருக்கக்கூடிய விளக்கை அவ்வப்பொழுது ஒளிரச் செய்து தன்னை பார்ப்பதற்காக காத்திருக்கக்கூடிய தொண்டர்கள் தன்னுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்பதற்கான ஒரு வாய்ப்பை விஜய் நேற்று அவர்களுக்கு வழங்கியிருந்தார் என்பதை பார்த்தோம். இனி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக விஜய் வலம் வர போகின்றார் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. தலைமைச் செயலகத்திற்கு விஜய் செல்ல போகின்றார். தலைமைச் செயலகத்திலே முதலமைச்சர் அறையிலே விஜய் அமரப் போகின்றார். முதல் கையெழுத்தாக என்ன கையெழுத்தை இடப் போகின்றார்? மகளிருக்கான பயண திட்டம் தொடர்பாக எந்த பேருந்தில் வேண்டுமானாலும் அரசு பேருந்திலே பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் என்பதற்கான கையெழுத்தை விஜய் இடப் போகின்றாரா? விஜய் செல்லக்கூடிய முதல் நாளிலே அரசு துறையினுடைய செயலாளர்கள், இயக்குநர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஆதரவை அவருக்கு வழங்கப் போகின்றார்கள் என்பது உட்பட பல கேள்விகள் இருக்கின்றன. ஏனென்றால் இதற்கு முன்பாக தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகளை சந்திப்பதற்காக தலைமைச் செயலகத்திற்கு விஜய் வந்த பொழுதே தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய 100கணக்கான பணியாளர்கள், குறிப்பாக பெண் பணியாளர்கள் எல்லாம் தலைமைச் செயலகத்தில் ஓடி வந்து விஜயை பார்ப்பதற்காக காத்து நின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.